Hi students, welcome to Time Institute. இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் டெஸ்ட் எழுதியிருக்கீங்க. டெஸ்ட் எழுதுனோட சொல்யூஷனுக்கான டிஸ்கஷன் வீடியோ தான். ஸோ டெஸ்ட் கோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா MTB3042351 ரைட். MTB3042351 அப்படிங்கிற டெஸ்ட் பேப்பர். அதோட சொல்யூஷன்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் புதுசாக பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வேறு பார்த்தீங்கன்னா இந்த கொஷனுக்கு இதான் ஆன்சர்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸாக இருக்கும். ரைட். ஸோ நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட் இயர் இஸ் a யூனிட் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது லைட் இயர் அப்படிங்கிறது எதோட யூனிட்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் a யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ். ரைட். இதுக்கு ரைட்டான ஆன்சர் டிஸ்டன்ஸ். இன்டென்சிட்டிக்கு என்ன, இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டுக்கு என்னன்னு தெரியும், கேண்டலா அப்படின்னு சொல்லுவோம். டைமோட யூனிட் வந்து செகண்ட், நமக்கே தெரியும். ஆங்கிள் 2 இருக்கு, சாலிட் ஆங்கிள், பிளைன் ஆங்கிள் அப்படின்ட்டு, ரேடியன்ஸ் டி ரேடியன் அப்படின்ட்டு 2 இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, தட் இஸ் யோர் டிஸ்டன்ஸ். ரைட். ஸோ நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது இதில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் நான் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். 300.400 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் இதில் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. டெசிமலுக்கு முன்னாடி இருந்தாலும் சிக்னிஃபிகன்ட் தான், டெசிமலுக்கு பின்னாடி இருந்தாலும் சிக்னிஃபிகன்ட் தான். இந்த சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் பற்றி டைம் சேலமில் ஒரு நம்ம யூடியூப் சேனலில் ஃபுல் வீடியோ இருக்கும். ஒரு 10-15 நிமிஷத்து வீடியோ டெஃபினட்டாக பாருங்கள். எல்லா பாயிண்ட்ஸும் அதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த சம் பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 5 6 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ த ரைட் ஆன்சர் வில் பி 6. ரைட். ஸோ டெசிமலுக்கு ரைட்டில் இருந்தாலும் லெஃப்ட்டில் இருந்தாலும் இட் இஸ் பிகமிங் சிக்னிஃபிகன்ட், த ஜீரோஸ். ரைட். Thank you. So let's go to the next one. So getting back to the next question, the ratio of numerical values of displacement to distance. And தமிழ் மீடியம்ல இது வந்து இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு. ஓகே, டிஸ்டன்ஸ்க்கு வந்து தூரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எவ்வளோ அப்படின்னு பார்க்குறாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் டு டிஸ்டன்ஸ், அதுதான் இங்கே விஷயம். டிஸ்டன்ஸ் டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு நம்ம ஸ்கூலில் பார்த்துருப்போம். இங்கே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன, இடப்பெயர்ச்சி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு சர்க்கிள் இருக்கு அப்படின்னா ஒருத்தர் இங்கிருந்து இங்கே போறார், அதாவது இந்த வழியா போறாருன்னு வச்சுக்கோங்க. இப்படியே டாட் டாட் இப்படி போறார் அப்படின்னா இந்த தூரம் வந்து டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை வந்து என்னன்னு சொல்லுவோம், டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இடப்பெயர்ச்சி அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா இந்த தூரத்தை தான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதான் என்னன்னு சொல்லுவோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல எது வேல்யூ அதிகம், டிஸ்பிளேஸ்மெண்ட் டு டிஸ்டன்ஸுங்கிறாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ்னு கேட்குறாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்பயுமே குறைவாக தான் இருக்கும் டிஸ்டன்ஸோட. அப்போ வந்து இட் வில் பி சேமாக இருந்ததுன்னா இட் வில் பி ஈக்குவல் ஆர் லெஸ் தென் 1. ஒன்று ஈக்குவலாக இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் இட் வில் பி லெஸ் தென் 1. டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டிஸ்டன்ஸ் will always be என்ன சார், less than 1. Okay, displacement by distance will always be less than 1. So that's the right answer. We go to the next one, right? Going back to fourth sum பார்த்தீங்க அப்படின்னா body is projected an angle theta with kinetic energy E, neglecting air friction. The kinetic energy at the highest point is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ kinetic energy it is denoted as KE. kinetic energy அவங்க என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா புக்கில் E அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ½ m(u²). இட் இஸ் ப்ரொஜெக்டட் அப்படிங்கிறதால ½ m(u²). ரைட். அட் ஹையஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்படி ஒரு ப்ரொஜெக்டைல் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல அதோட எனர்ஜி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா. ஸோ இந்த பாயிண்ட்ல அட் ஹையஸ்ட் பாயிண்ட் u அப்படிங்கிறது என்னவா மாறும், u cos θ அப்படின்ட்டு இருக்க போகுது. ரைட்டுங்களா. ஸோ u cos θ அப்படின்னு இருக்க போகுது. ஸோ கைனடிக் எனர்ஜி E ஆர் KE, E என்னன்னு சொல்கிறோம், ½ m(u²) பதில் u² cos² θ, u² cos² θ அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ ஆல்ரெடி ½ m(u²) என்னன்னு எடுத்துக்கிட்டோம் சார், ஈன்னு எடுத்துட்டோமா. KE is equal to ½ m(u²) cos² θ. இதுதான் ஈக்குவேஷன் 1. சமன்பாடு 1லயே நம்ம என்னன்னு சொல்லிடுறோம், ½ m(u²) வந்து என்ன எடுத்துக்கிறோம், ஈன்னு எடுத்துக்கிறோம். ஸோ E ஆனால் அப்போ கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு இந்த ½ m(u²) பதில் என்ன போடுறோம் சார், ஈன்னு போடுறோம். இந்த cos² θ அப்படி எடுத்துக்கிறோம். அப்புறம் என்ன ரைட்டான ஆன்சர், E cos² θ. அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. சப்போஸ் இதிலே E cos² θ, E sin² θன்னு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும். Thankfully நமக்கு வந்து அந்த மாதிரி கொடுக்கல. ரைட். தேங்க்ஸ். We'll go to the next sum. Yeah. Getting back to fifth sum. Next sum. A ball of momentum 50 Newton second is stopped by a force of 500 Newton. The time taken is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இன்டு டைம் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப சீக்கிரம் முடிக்கணுங்கிறதுக்காக தான் ஃபாஸ்ட்டாக எழுதுறேன். ஸோ மை ஹேண்ட் ரைட்டிங் வில் பி லிட்டில் ஷேபி. So force into time is equal to
change in momentum. So force oda value கொடுத்துட்டாங்க எவ்வளோ 500 நியூட்டன், change in momentum 50. So force is 500 into T is equal to 50, or T is equal to 50 by 500. So zeros and zeros will get cancelled. So this is equal to 1 by 10 seconds. 1 by 10 second அப்படிங்கிற ஆப்ஷனே இல்லை. ஸோ டைம் வில் பி அப்ராக்சிமேட்லி என்ன சார் 1 by 10 அப்படின்னா 0.1 second. So the right option will be C. C will be the right answer. Right, sir? Okay. Yeah, we'll go to the next one. That is question number 6. Repeated question actually. The variation of acceleration due to gravity as one moves away from the earth center is given by அப்படின்ட்டு இது ரொம்ப வாட்டி ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின். ஸோ யூ கேன் சி தி ஆப்ஷன்ஸ். இஸ் கிராஃபிக்கல் கொஷின். ஸோ இந்த கிராஃபிக்கல் கொஷின் மட்டுமே தனியாக ஒரு இது பண்ணிட்டு இருக்கோம். மோஸ்ட் ப்ராப்ளி இன்னொரு 2 நாள் உங்களுக்கு வீடியோஸ் வந்துடும் கிராஃபிக்கல் கொஷின்ஸ் மட்டும். ஸோ த ரைட் ஆப்ஷன் வில் பி B will be the right answer. Okay. So question by number 7 பொறுத்த வரைக்கும் the surface energy of 2 identical drops are in the ratio of 1:9. The excess pressure inside them will be in the ratio அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சர்ஃபேஸ் எனர்ஜி கொடுத்துருக்காங்க. சர்ஃபேஸ் எனர்ஜி இருக்கு. ஸோ let us have surface energy as 2 இருக்கிறதால E1 and E2 அப்படின்னு வச்சுப்போம். E1 ஓட வேல்யூ right, like they have given it as E1 is to E2 is equal to 1:9 அப்படின்னு கேட்டிருக்காங்க. The excess pressure inside them எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரெஷர் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. உள்ள இருக்க ப்ரெஷர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ we all know that the surface energy is directly proportional to square of the radius அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். ஸோ அப்போ E1 is to E2 ஓட வேல்யூ 1:9 அப்படின்னா E1 is to E2 is equal to what sir 1:9னா 1:9 அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா what is R1 is to R2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:3. This is the radius. R1 is to R2 ஓட வேல்யூ தான். ஸோ எக்ஸஸ் ப்ரெஷர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ த எக்ஸஸ் ப்ரெஷர் இன்சைட் தம் வில் பி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ த எக்ஸஸ் ப்ரெஷர் P, pressure and radius, they both are inversely proportional. Pressure and radius என்ன சார் inversely proportional. Right. So excess pressure inside them. So P1 by P2. I hope you understand, right? Pressure radius inversely proportional. So R1 by R2 oda value inge eludala. R1 by R2 is equal to 1/3. So P and R they both are inversely proportional. Appo P1 by P2 enna eludala R2 by R1 அப்படினு எழுதலாம். So this will translate as P1 by P2 is equal to 3/1. So your answer will be 3:1 will be the answer. In other words, P1 is to P2. P1 is to P2 எவ்வளோன்னு கேட்குறதால இதோட ஆன்சர் 3:1 அப்படின்ட்டு வரும். ரைட்டுங்களா? திஸ் வில் பி யுவர் ஆன்சர். ரைட். ஸோ நிறைய பசங்க என்ன பண்ணுவாங்க, P is directly proportional, E is directly proportional to R அப்படிங்கிறதால 1:3 அதுவும் டக்குன்னு 1:3 போட்டுருவாங்க. ஸோ வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் ரேடியஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் ரேடியஸ் அண்ட் ப்ரெஷர் அப்படின்ட்டு பார்க்கணும். ஸோ இது ஜென்ரலாக இது வந்து சார் P and R they both are inversely proportional தானா சார், இது ரைட்டா அப்படின்னு கேட்டால் ஒரு வாட்டி ஒரு சம் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி பார்ப்போம். ஒரு சின்ன பபுள், ஒரு பெரிய பபுள், ரெண்டுக்கும் நடுவில் ஏதோ ஒரு கனெக்ஷன், ஒரு ஸ்டாப் போட்டுட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இது வந்து ரேடியஸ் குறைவாக இருக்குது. இது ரேடியஸ் குறைவுங்கிறதால இங்கே ப்ரெஷர் என்னவா இருக்கும், அதிகமாக இருக்கும். இங்கே ரேடியஸ் அதிகமாக இருக்குது, அதனால ப்ரெஷர் என்னவா இருக்கும், குறைவாக இருக்கும். ஏர் ஆல்வேஸ் கோஸ் ஃப்ரம் ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர். இங்கே எதில் ஹை ப்ரெஷர் இருக்கும், ஸ்மாலர் பபுள். சின்ன ரேடியஸ் இருக்கிறதுல ஹை ப்ரெஷர் இருக்கும், பெரிய ரேடியஸ் இருக்கிறதுல லோ ப்ரெஷர் இருக்கும். அப்போது சின்ன பபுள் இருக்க காற்று இன்னும் அங்கே போகும். த ஸ்மாலர் வில் பிகம் ஸ்மாலர், whereas a bigger will become bigger. சின்ன பபுள் இன்னும் சின்னதாயிடும், குறுகிடும். பெரிய பபுள் இன்னும் பெருசாகும். இதுதான் வந்து இது ஒரு வாட்டி கேட்ட ஒரு JEE question, right? Going to the next question. Small liquid drops under free fall gain a spherical shape due to. சின்ன டிராப் மழை துளி கூட மேல இருந்து கீழே விழும்போது ஸ்பெரிக்கல் ஷேப்பா இருக்கு. எதனால அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் த ரீசன் ஃபார் தட்? விஸ்காசிட்டியா, கேப்லாரிட்டியா, எக்ஸஸ் ப்ரெஷரா, சர்ஃபேஸ் டென்ஷன்? இது ஒரு நாலேஜ் பேஸ்டு கொஸ்டின். இது நிறைய வாட்டி 11th ஸ்டாண்டர்ட் தான் சர்ஃபேஸ் டென்ஷனால, ரைட்? Okay, let's go to the next question. Going to the next question, right? Question number 9. If C is the velocity of sound in air and V is the RMS velocity, then C by V is அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது see, there are two things. Velocity of sound in air வந்து C ன்னு சொல்லியிருக்காங்க. வெலாசிட்டி RMS வெலாசிட்டி Vன்னு சொல்லியிருக்காங்க. கேட்டிருக்கிறது C by V வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. C by V வேல்யூ என்ன அப்படின்ட்டு வெரி சிம்பிள் கொஷின். முக்கியமான விஷயம், இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் நம்ம தெரிஞ்ச கொஷின் தப்பாக எழுதாமல் வரணும். அதாவது தெரியாத கொஷின் அட்டன் பண்ணுறோம், கரெக்டாக பண்ணுறவங்க விட முதல் முக்கியமான விஷயம் என்னென்னா தெரிஞ்ச கொஷினை தப்பாக எழுதிடக்கூடாது. ரைட்? தெரிஞ்ச கொஷினை கரெக்டாக எழுதிட்டு வரணும். 10 கொஷின் தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் யூ காட் 200 கொஷின்ஸ்.
அதில் நம்ம வந்துட்டு ஒரு ஃபிசிக்ஸில் ஒரு 40 கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறோம். ஓகே சார் 50ல் 40 தான் ஆன்சர் பண்ணுறோம், 35 ஆன்சர் பண்ணுறோம், கெமிஸ்ட்ரியில் ஒரு 40 ஆன்சர் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் தெரிஞ்சதெல்லாம் பண்ணிட்டு வரோம். நெகட்டிவ் மார்க் இஸ் யுவர் பிக்கெஸ்ட் சேலஞ்ச், ரைட்? ஸோ லெட்ஸ் கோ டு தட். அவங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா சி வந்து velocity of sound in air, right? V வந்து velocity of sound, I mean RMS velocity of sound, okay? RMS velocity of sound. அவங்க கேட்டிருக்கிறது what is C by V, இதுதான் கொடுத்துருக்குது. அதாவது கொடுத்துருக்கிறது என்ன, given values என்ன, what is asked தெரிஞ்சாலே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம், ரைட்? ஸோ what is C? C is equal to gamma p by rho, velocity of sound. இதுதான் ஃபார்முலா. திஸ் இஸ் அவர் ஈக்குவேஷன் 1. இது வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் gamma p by rho. ஸோ RMS velocity Vக்கு என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா V is equal to root of 3 RT by M. ஓகே சார், இது வந்து let us have this as equation 2. They are asking you what is C by V. C by V value என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லிட்டில் பிட் இங்கே M இருக்குது, ரோ இருக்குது. let us rearrange equation 1. ஸோ C is equal to root of gamma P by ரோக்கு பதில் ரோ density is mass by volume, mass by volume, volume போடுறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 3. அதாவது ஈக்குவேஷன் 1ஓட ஒரு ஃபார்ம் தான் ஈக்குவேஷன் 3, ரைட்? ஸோ 3 and 2 கம்பேர் பண்ணுங்க. இங்கே PV இருக்கு, இங்கே RT இருக்கு. we know that PV is equal to RT. அதுக்காக PV சிந்து அப்படின்னு சொல்றதுக்கு பதில் RT சிந்துன்னு சொல்லலாமான்னு கேட்டுறாதீங்க. ஸோ PV is equal to RT. இங்கே இருக்கிற RTக்கு பதில் நம்ம PV போடலாம். ஸோ substituting, let us have this as equation 4. equation 4 equation 2ல substitute பண்ணும்போது V is equal to root of 3 RTக்கு பதில் PV by M. So this is equation 5. இது வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், equation 5 எடுத்துக்கிறோம். ஸோ equation 3 பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. equation 3ல equation 3 gamma PV by M. equation 5 என்னன்னு கொடுத்துருக்காங்க சார், V is equal, நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 3 PV by M. ஸோ வாட் இஸ் C by V அப்படின்னு போட்டிங்கன்னா ரெண்டு டிவைட் பண்ணால் C by V இந்தாண்டு வந்துடுது. இங்கே பாருங்கள் ரெண்டு டிவைட் பண்ணுங்க, PV PV கேன்சல், M and M will get cancel. ஸோ your answer will be gamma by 3, ரைட்டுங்களா? ரைட், C and V டிவைட் பண்ணிங்கன்னா வரும். ஸோ gamma by 3. ஸோ வாட் இஸ் our answer? Gamma by 3. This is our answer, ரைட்? ஸோ ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஆப்ஷன்ஸில் என்ன ரைட்டான ஆன்சர் அப்படின்னு பார்ப்போம். பார்த்தோன்னா தெரிஞ்சிடும். ஸோ root of gamma by 3, that is a right answer, right sir? Okay. Let's go to the next question. Question number 10. The temperature at which Celsius and Fahrenheit scales coincide in degree Celsius கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம் வந்து இது வந்து ஜென்ரலி இது என்ன அப்படின்னா இட்ஸ் நாலேஜ் பேஸ்டு கொஷின் தான். ஸோ -40 degree Celsius is equal to -40 degree Fahrenheit. ஸோ இது ஓகே சார், இது ஓகே, எனக்கு வந்து ஒரு டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நான் மாற்றணும், எப்படி சார் மாற்றுறது அப்படின்னு கேட்டாங்கன்னா x minus lower fixed point divided by upper fixed point, u சார் இது upper fixed point minus lower fixed point அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இந்த சம் ரிலேட்டடாக கிடையாது, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹேவ் 20 degree Celsius, இதை வந்து ஃபேரன்ஹீட்டாக மாற்றுங்க, x டிகிரி ஃபேரன்ஹீட், இதை மாற்றி கொடுங்கன்னு கேட்குறாங்க சம், ரைட்டுங்களா? இது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த சம் இங்கே சால்வ் பண்ணலாம் பாருங்கள். ஸோ எக்ஸுங்கிறது 20 டிகிரி செல்சியஸில் 20 செல்சியஸ் ஸ்கேல் லோயர் ஃபிக்ஸட் பாயிண்ட் என்ன சார் 0/100 - 0 இஸ் ஈக்குவல் டு ஃபேரன்ஹீட் ஸ்கேலில் மாற்றணும், அதில் என்ன வேல்யூன்னு தெரியாது, எக்ஸ் மைனஸ் ஃபேரன்ஹீட்டில் லோயர் ஃபிக்ஸட் பாயிண்ட் என்ன சார் 32 டிவைடட் பை அப்பர் ஃபிக்ஸட் பாயிண்ட் இன் ஃபேரன்ஹீட் எவ்வளோ சார் 212 minus 32. So what will be my answer, sir? இது பண்ணும்போது இந்த 20 minus 0/100 minus 0. So I can write it as 20/100 இந்த is equal to x minus 32/180. So இங்க பார்த்தீங்கன்னா இந்த 0 cancel. Again these two zeros will get cancelled. 2 is equal to x minus 32/18 அப்படின்ட்டு வருது சார், ரைட்? இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 36 is equal to x minus 32 or x is equal to 32 plus 36 என்ன சார் வரும் 68. So 68 degree Fahrenheit. Okay, so this is my answer. Okay, so 20 degree Celsiusங்கிறது 68 degree Fahrenheit வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்த ஒரு இது, ரைட்? வேறு ஏதாவது டெம்பரேச்சர் கொடுத்தாலும் நம்ம பண்ணலாம்,
Okay, fine. Let's go to the next. In a process, it is found that del U is equal to minus del W. It could be என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்காக இந்த ஒரு ப்ராசஸ் நடக்குது. அந்த ப்ராசஸில் del U, the internal energy is equal to minus of del W அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா del Q is equal to del U plus del W. இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன், ரைட்? இதில் என்ன கொடுத்துருக்காங்க, del W is 0 அப்படின்னா this implies, அதாவது அவங்க கொடுத்துருக்கிறது del U is equal to minus of del W. இது U சார், இது U, ரைட்? ஓகே, ஸோ W அப்படிங்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மைனஸாக இருக்குன்னா it is simply implies that del Q is equal to 0. The quantity of heat given is 0. So when del Q is 0, definitely it will be a adiabatic process, right? It will be an adiabatic process. Okay. Fine, sir. Let's go to the next question. புரிஞ்சதா? ஏதாவது doubts இருந்தா I can just put it in the comment section. Getting back to the next question, which of the following properties remain constant when sound travels from one medium to the another medium? Right? So எது constant ன்னு கேட்டிருக்காங்க? One medium to another medium. There is a change in medium. Whenever there is a change in medium, what happens? What does not change? Which are all changes? அப்படின்னா of course ஒன்று மட்டும்தான் என்ன மாறாது சார்? Frequency will not change. Okay, the frequency will remain unaltered. உடனே என்கிட்ட கேட்கக்கூடாது சார் இது இருக்குல்ல சார் Doppler effectங்கிறாங்களே, அதுல சொல்றாங்களே the apparent change in frequency of the source with respect to the observer அப்படின்னு சொல்றாங்களே சார், அங்க வந்து there is a change in frequency. apparent அப்படின்னா as a result of அப்படின்ட்டு அர்த்தம், ரைட்? ஸோ ஏதோ ஒரு சேஞ்ச், அந்த apparent change in frequency of the source with respect to the observer is called as Doppler effect. அப்சர்வரோ இல்ல சோர்ஸோ வந்து சேஞ்ச் ஆகிறதால ஃப்ரீக்வன்சி மாறுறது தான். ஓகே, இட்ஸ் நாட் தி ஆக்சுவல் சேஞ்ச், இட்ஸ் சேஞ்ச், ரைட்? ட்ரெயின் நம்ம கிட்ட வருதுன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் ட்ரெயின் மாறுற மாதிரி நமக்கு தோன்றது என்ன, ட்ரெயின் இஸ் அப்ரோச்சிங் அஸ் ஆர் லிவிங் அஸ், இல்லை நம்ம ட்ரெயின் விட்டு போகிறோம், அதான் கேசஸ். ஓகே, ஸோ டாப்லர் எஃபெக்ட்னு ஸோ அதில் மட்டும்தான் இட் இல் அப்பேரண்ட் சேஞ்ச் இன் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலி எல்லா இதுலையுமே என்ன மாறாது சார், ஃப்ரீக்வன்சி மட்டும் மாறவே மாறாது, ரைட்? ஸோ லெட்ஸ் கோ டு the 13th question. Of course, the displacement of a particle is represented by 10 sin phi t plus theta. The period of oscillation is, period of oscillation என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு period of oscillation கேட்குறாங்க. ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்லைட் அண்ட் ஐ வில் ஃபைண்ட் த திங். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, y is equal to 10 sin phi t plus theta. ஓகே, y is equal to 10 sin phi t plus theta. இதுதான் நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷன். இதை வச்சுட்டு they are asking you the period, time period கேட்குறாங்க, ரைட்டா? இதுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஜென்ரலி வாட் இஸ் ஈக்குவேஷன்? y is equal to என்ன சார் ஈக்குவேஷன்? y is equal to a sin omega t plus or minus 5. இந்த இடத்துல வந்து தீட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒமேகாவோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணாலே ஆம்பிளிடியூட் என்னன்னு கேட்டால் இப்படியே பார்த்து சொல்லிடலாம் 10 அப்படின்ட்டு. ஸோ இதில் பார்த்தா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 5 சார். என்ன சார் டபிள்யூ மாதிரி போட்டிருக்கீங்கன்னு கேட்காதீங்க. திஸ் assume it as omega, right? Physics assume it as omega. Omega is equal to 5 sir, right? So what is omega sir? Omega is equal to 2 pi by t. Omega is equal to 2 pi by t. So 2 pi by t is equal to 5. So t is equal to என்ன சார்? t இங்க போய்டுமா? t is equal to 2 pi by 5. This is our answer, right? t is equal to 2 pi by 5. This is our answer. தெரியுதான்னு பாருங்க போர்டில். சப்போஸ் ஏதாவது தெரியல, you can please ask your questions. Definitely will be there to help you, right? So let's clean it off and see what is the right option. 2 pi by 5. This is our answer. Okay. Let's get back to question number 14. 13 முடிச்சிட்டோம். Let's go to 14. The average speed of gas molecule in equilibrium is, where T is absolute temperature, is proportional to root T sir. It's a knowledge based question. படிச்சிருப்போம். 12th standard கொஞ்சம் கிளாஸ் போயிருந்தோம்னா நமக்கு, சரி 11th standard கொஞ்சம் கிளாஸ் போயிருந்தோம்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் a knowledge based question. The right answer is root T. Okay. Two balls of same temperature collide. What is conserved during this process? ரெண்டு பால் சேம் டெம்பரேச்சர் ஒன்னோட மோது இதில் என்ன கன்சர்வ் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. டெம்பரேச்சரா, வெலாசிட்டியா, மொமெண்டமா, கைனடிக் எனர்ஜியானா? டெஃபினெட்லி இட் இஸ் மொமெண்டம், ரைட்? மொமெண்டம் இஸ் ஆல்வேஸ் கன்சர்வ்ட், ரைட்? லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. சார் இதில் வந்து பயப்படாதீங்க, என்ன சார் சேம் டெம்பரேச்சர்லாம் கொடுத்துருக்காங்க அதனால ஏதாவது. ஸோ மொமெண்டம் இஸ் கன்சர்வ், ரைட்? ஸோ த ரைட் ஆன்சர் வில் பி வாட் சார்? Option C will be the right answer. Okay, C. Right. Let's go to the next one. Going to question number 16. The variation of electric field from the center of a uniformly charged non-conducting sphere of radius capital R is அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4-5 graph. Again, I am telling you this is a repeated question. இந்த questions ரெகுலராக வந்துட்டே இருக்கும்.
அஃப்கோர்ஸ் டைம் இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் சீரிஸ் ஃப்ரீயாக கொடுக்குறோம். எழுதி பாருங்கள், அதோட லிங்க் எல்லாமே யூடியூப் சேனலில் பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கும். ரைட். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வாட் இஸ் யுவர் ரைட் ஆன்சர் சார்? So variation of electric field from the center of a sphere uniformly charged non-conducting sphere of radius r அப்படின்னு கேட்குறாங்க. So up to the radius E is directly proportional to r. அதுக்கு வெளியே போனதுக்கப்புறம் E is directly proportional to 1 by r square. ஸோ அதுக்கு ரைட்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஆஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரேடியஸ் வெளியே போக போக என்ன ஆகிட்டே போகும், அதிகமாகிட்டே போகும். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ரைட்டு, அண்ட் தென் இட் இஸ் ரெடி பொசிஷன் இங்கே 1 by rன்னு கொடுத்துருக்காங்க, அதனால இது தப்பு. ரைட்டுங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஈஸ் டெய்லி பொசிஷன் 1 by r ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க, இது ரைட்டு, இது தப்பு, கான்ஸ்டன்ட்டாக இருக்குது, தப்பு. இங்கே ஒன்றுமே இல்லை, 0 எகெயின், அதனால இந்த இடம் ஒன்றுமே இல்லை, அதால தப்பு. ஸோ த ரைட் ஆன்சர் வில் பி ஈஸ் டெய்லி ப்ரொபோஷனல் டு r, இதுவும் ரைட்டு, 1 by r ஸ்கொயர். ஸோ த ரைட் ஆப்ஷன் வில் பி ஆப்ஷன் D. D is your right answer. Okay. So let's go to the next question. A charged particle of 1 gram and charge 1 into 10 power minus 6 coulomb experiences an acceleration of 1 meter per second square in an uniform electric field. Then electric field in Newton per coulomb என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இது எல்லாமே நியூட்டன் per coulomb தான் இருக்கு ஆன்சர். நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ பேசிக்காக இதில் என்ன சார் பண்ணுறது? I'll start here. F is equal to MA. This is my equation 1. F is equal to என்ன சார்? QE. This is my equation 2. ஸோ இதுலேருந்து என்ன பண்ணலாம்? MA is equal to QE அப்படின்னு எழுதலாம். பிகாஸ் கம்பேரிங் ஈக்குவேஷன் 1 and 2 you get this answer. 1 and 2 கம்பேர் பண்ணும்போது அவங்க என்ன கேட்குறாங்க? எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க சார்? E தான் கேட்குறாங்க. ஸோ திஸ் இஸ் மை ஈக்குவேஷன் நம்பர் 3. இதுலேருந்து E கண்டுபிடிங்க. E is equal to MA by Q. ரைட் சார்? MA by Q. ஸோ E is equal to M mass என்ன சார்? 1 gram, 1 into 10 power minus 3, 1 into 10 power minus 3 into acceleration 1 meter per second. So into 1 போட்டுக்கலாம், divided by charge particle, charge ஓட வேல்யூ, Q ஓட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க சார், 1 into 10 power minus 6. இது பண்ணோன்னா 10 power 3, இது 10 power minus 6 மேலே போனால் 3. So 10 power 3 of course Newton per coulomb. The right answer will be option E. Option A is the right answer. ஓகே சார், பாருங்க சார், ஒரு நிமிஷத்தில் ஒரு கொஸ்டின் முடிக்க முடியுமானா இது நான் நடத்துறதுக்கே 2 நிமிஷம் தான் ஆகுது. நீங்கள் போட்டிங்கன்னா டெஃபினெட்லி கேன் சால்வ் இட் இன் less than 20-30 seconds. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Question number 18. What should be the resistance R so that the equivalent resistance across PQ is also R? PQ ஓட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னதான்? R. What should be the resistance R அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சர்க்யூட் எப்படி சார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது ரெண்டும் எப்படி இருக்குது சார்? பேரலாக இருக்குது. ரைட்டா? இது ரெண்டு எப்படி இருக்குது? பேரலாக இருக்குது. ஸோ வாட் இஸ் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ்? திஸ் இஸ் 5. வாட் இஸ் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ்? திஸ் இஸ் 5. ஓகே, அண்ட் இது ரெண்டு எப்படி இருக்குது? சீரீஸில் இருக்குது. வாட் இஸ் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் பார்ட் அலோன் சார்? 2.5 ohm plus R. This is this. Okay, let us assume இந்த effective resistance R1 வச்சுப்போம், இதோட ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு வச்சுப்போம், இந்த பிராக்கெட்டட் டேர்ம் 2.5 plus R என்னன்னு வச்சுக்கலாம், R2 வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது ரெண்டு எப்படி சார் இருக்கு? பேரலாக இருக்கு. ஸோ RP, parallel resistor RP is equal to R1 into R2 divided by R1 plus R2. இதுதான் வந்து நம்மளோட ஆன்சர். ஸோ அவங்க பேரலல் இது எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டாங்க, Rன்னு சொல்லிட்டாங்க. ஸோ capital R is equal to R1, R1 பதில் 5 into, மேபி நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடு போகலாம், இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. R1 ஓட வேல்யூ என்ன சார்? 5. R2 ஓட வேல்யூ எவ்வளோ சார்? எப்படின்னு தெரியுதா? 6, இது 2.5, இது ரெண்டு ஆட் பண்ணுறீங்க, நேராக இருக்கிறதால சீரீஸில் இருக்குது. ஸோ 2.5 plus R அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் திங். ஸோ R1 is equal to 5 ohm. R2 ஓட வேல்யூ எவ்வளோ சார்? 2.5 plus R, of course this much ohms. So RP, effective resistance, is R1 into R2 divided by R1 plus R2. This is the answer. Okay, so in the RP value என்னன்ட்டாங்க? R அப்படின்னு கொடுத்துட்டாங்க. So R is equal to 5 into 2.5 plus R divided by என்ன சார்? 5 plus 2.5 R. So இதை rearrange பண்ணுங்க. 5 plus 2.5 R into R, அதாவது இது இங்கே வந்துச்சு, is equal to 5 into 2.5 plus R. So you can just simplify. So 5R plus 2.5 R square is equal to 12.5 plus
5R. Okay sir, again the solve பண்ணோம் அப்படின்னா we'll get the answer. So இதை solve பண்ணீங்கன்னா R will be 2.5 ohm. So this will be your answer. So the right answer will be, this will be your right answer. Okay, that's it. So this is the formula. S is equal to Ig into G. This is your galvanometer. I minus Is. So இது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா S is equal to so 2% ன்ட்டாங்க. So Ig ஓட வேல்யூ 2/100, 2% அப்படிங்கிறதால போடுறேன். G வேல்யூ தெரியல, ரெசிஸ்டன்ஸ் ஜின்னு கொடுத்துட்டாங்க, ஆன்சர்லேயே ஜி இருக்குது, அதனால் ஜி அப்படியே வச்சுக்கலாம், எதுவும் வேலை செய்ய தேவையில்ல. I minus Ig, this is 98/100. So 100 will get cancelled. So பண்ணி பார்ப்போம். So இது போட்டிங்கன்னா 100 and 100 will get cancelled. So what will be your answer? This implies S is equal to 2G by 98, or I'll go to that side of the board. So S can be written as 2G by 98 or G by 49. S is equal to G by 49. So the right answer will be option C. Option C is going to the next question. Another question என்னன்னு பார்த்தீங்கன்னா 20th question. Alternating current cannot be measured by DC ammeter. ஒரு DC ammeter ஏன் alternating current வந்து மெஷர் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான், போர்டு எக்ஸாம்லேயும் ரிப்பீட்டடாக கேட்குறது தான். தி ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் கரண்ட் ஃபார் அ கம்ப்ளீட் சைக்கிள் இஸ் 0. தட்ஸ் அ ரைட் ஆன்சர். ஸோ இது ஒரு பெரிய கொஷின் கிடையாது, இட்ஸ் அ வெரி ஈஸி கொஷின். முக்கியமாக இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் வந்து நம்ம தெரிஞ்ச கொஷின் விட்டுருங்க, அதாவது தெரிஞ்ச கொஷின் தப்பாக பண்ணாமல் வரணும், அதுதான் முக்கியமான விஷயம். தெரியாத கொஷின் அட்டன் பண்ணுறது பண்ணாதது டிபெண்ட்ஸ், ரைட்? தெரியாத கொஷின் அட்டன் பண்ணாமல் தான் வரணும், தெரிஞ்ச கொஷினை ஃபஸ்ட்டு தப்பு இல்லாமல் எழுதிட்டு வரணும். யா, லெட்ஸ் கோ டு கொஷின் நம்பர் 21. The value of A when P is equal to 4I plus 2J minus K and Q is equal to AI minus 3J plus 2K are perpendicular is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ P dot Q கண்டுபிடிப்போம். ஸோ let's go 4I plus 2J, sorry, this is minus K dot AI minus 3J plus 2K. And so I dot I is 1, so without answer 4A minus 6213 minus 6 minus 2 is equal to 0. So minus 8, 4A is equal to minus 8. So A is equal to minus 4. This is the right answer. So the right answer is option B. Right sir? Correct answer is option B. Okay. So let's go 22. Which of the graphs below represent the variation of magnetic field B with the distance R from a long current carrying a straight conductor? Okay. So B is equal to mu naught I by 2R. In other words, B and R, they both are, B is equal to mu naught I by 2R, or B and R, they both are inversely proportional. So I think the right option will be option C. Right sir? This will be the right answer. Okay. Yeah. So as B decreases, R keeps on increasing. So the right option will be option C. Okay sir. Let's go to the next question. 22. A specimen in the form of a needle is found to drift from weaker to stronger region. Or weaker region and the stronger region in non-uniform field. Non-uniform field is நடக்குது. ஓகேவா? எங்கேருந்து எங்கே சார் வருது? வீக்கர் டு ஸ்ட்ராங்கர் ரீஜன் வருது. ஓகேங்களா? பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் சசப்டபிலிட்டி இருக்குது, இது ஒரு முக்கியமான விஷயம். இட் இஸ் பிளேஸ்ட் இன் அ ஸ்ட்ராங், வென் பிளேஸ்ட் இன் அ ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இட் இஸ் வீக்லி மேக்னடைஸ்டு. ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சா வீக்லி மேக்னடைஸ்டு. ஸ்பெசிமன் மஸ்ட் பி பேராமேக்னெட்டிக்கா, மேக்னெட்டிக்கா, ஃபெரோ மேக்னெட்டிக்கா, இல்லை நன் ஆஃப் தி எபவ்னு கேட்டிருக்காங்க. மெஜாரிட்டி ஆஃப் த கொஷின்ஸ் வந்து நன் ஆஃப் தி எபவ் அண்ட் ஆல் தி எபவ்ங்கிறது ரேராக தான் கரெக்டாக வரும். 10 வாட்டி கேட்குறாங்கன்னா 2 வாட்டி கரெக்டாக வரதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. Of course, it's just my personal opinion. Okay. So, this is paramagnetic. So, this is susceptibility of a diamagnetic material will be negative. Okay, less than 0. So, it is negative. அப்போ கண்டிப்பாக என்ன இருக்காது? diamagnetic material இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. And ferromagnetic material அப்படின்னா when placed in a strong magnetic field it is weakly magnetized. அப்போ கண்டிப்பாக ferromagnetic material இல்லை. So, either it should be none of the above or paramagnetic. இதான் அப்ளை பண்ணியிருக்குது எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லெட்ஸ் டெஃபினட்டாக இட் drifts from weaker regions to stronger regions. So it should be definitely what sir?
paramagnetic material. இது எல்லாமே இருக்கு ரைட். ஒரு நான் யூனிஃபார்ம் ஃபீல்டு வச்சா வீக்கர் டு ஸ்ட்ராங்கர் போகுது. அஃப்கோர்ஸ் அது paramagnetic மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி தான். வீக்லி மேக்னடைஸ்ட் when it is placed in a strong magnetic field. தி paramagnetic மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி தான் அது. ஸோ த ரைட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் ஏ. Okay, sir. Let's go to the next question. Yeah. If V1 and V2 are the speed of lights or the speeds of light in medium of refractive index is N1 and N2. Okay. So, printing error. So, அந்த மாதிரி இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. So, given that V1 is greater than V2. Okay. Refractive index is N2. V1 is greater than V2. So, what is the relation between velocity and refractive index? Now, velocity and refractive index, they both are inversely proportional. Higher the refractive index, lower will be the velocity. So, V1 is greater than V2. Aprina, N1 should be less than N2. Okay. So, V1 is greater than V2. V2 குறைவா இருக்கு. Velocity கம்மியா இருக்குன்னா N2 அதிகமா இருக்கும். So, the right answer will be option A. Okay, sir. So, V and N, they both are inversely proportional. Okay. Okay. Now, getting back to the next question, that is question number 5. If the velocity of an electron increases, then the de Broglie wavelength will. What will happen? So, the thing is, velocity increases and avangale kuduttaanga. What happens to the de Broglie wavelength? What is the relation between de Broglie wavelength and velocity? Lambda is directly proportional to 1 by v. In other words, lambda is equal to h by mv. So, velocity and wavelength, they both are, and h and m, they both are constants because it's about an electron. So, mass of the electron is a constant and h Planck's constant, as usual, it's a constant. So, lambda and v, they both are inversely proportional. இவங்க கொடுத்திருக்காங்க velocity அதிகமாகுதுன்னா அப்ப கண்டிப்பா wavelength என்ன சார் ஆகும்? குறையணும். So, the right answer will be option B. Okay, let's go to the next one. Going to question number 26. The current gain in common emitter configuration is more than 1 because, so current gain beta is given as beta is equal to IC by IB. So, it is greater than 1. In other words, IC by IB is greater than 1. So, this implies that IC is always greater than IB. So, that's the reason the right answer will be this option E. So, the average power dissipation in a pure inductor of inductance L when AC is passing through it is அப்படின்னு கேட்குறாங்க. So, power P is equal to EV IV cos phi. So, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா angle is 0. So, the entire thing will become 0. The power dissipated will be 0. That's the right answer. Okay, let's go to the next question. That is, yeah. Now, let's go to question number 28. Now let's go to question number 28. 28th question. A plano-convex lens has focal length f is equal to 20 centimeter. If the plane surface is silver, its focal length becomes. அதாவது ஒரு plano-convex lens இருந்தது. அது எப்படி இருக்கு? approximately இப்படி இருக்கு. இதோட focal length வந்து 20 centimeter ஆகி இருக்கு. இப்போ என்ன பண்றோம்னா இதோட plane surface மட்டும் silver பண்றோம். So let us go draw one more diagram. இந்த சர்ஃபேஸ் மட்டும் சில்வர் பண்ணுறீங்க. அப்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறீங்க. இது P1, இது P2, இட் இஸ் அகெயின் P1, ரைட். ஸோ இந்த காம்பினேஷனோட ஃபோக்கல் இது பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா P இஸ் ஈக்குவல் டு P1 ப்ளஸ் P2 ப்ளஸ் P1. P1, P2, லைட் ரேஞ்ச் வந்துட்டு இப்படி போகுது. P1, P2, அகெயின் திஸ் இஸ் P1, த சேம் சர்ஃபேஸ், ரைட். இது P1, இது P2, இது P1 தான், ரைட்டா. So, P1, P2 plus P1. P1 வந்து it is silvered அப்படிங்கும்போது 0. So, the total power is 2P1. Right. So, P2 is equal to 0. அப்போ வந்து this implies 2 by F. F ஓட வேல்யூ வந்து 20 கொடுத்துட்டாங்க. 2 by 20 is what, sir? 1 by 10. So, power is 1 by 10. So, power is 1 by 10. Power and focal length, they both are inversely proportional. So, focal length will be 10 centimeter will be the right answer. Right? இது எல்லாமே centimeters தான் இருக்கு. So, the right answer will be 10 centimeters. Okay, fine, sir. Let's go to the next sum, right? So, which gate is represented by the following symbol அப்படின்னு கேட்டிருக்காங்க. So, definitely இது என்ன date? இந்த இது வந்தாலே நமக்கு தெரியும். It's an OR gate ஓடது அப்படின்ட்டு. இது OR gate. So, it is NOR gate. Okay, the right answer is NOR gate. Okay, இது வந்து OR gate. இந்த round வந்தது அப்படின்னா NOT gate. NOT plus OR gate is NOR gate. So, the right answer is NOR gate. Okay, sir. We'll go to the next question. So, an electron is moving in the south direction. It experiences a force in the perpendicular direction and out of the plane of paper. The magnetic field will be towards அப்படின்னு கேட்டிருக்காங்க. So, let us draw a diagram. Let us have this as south, this as north, this as west, and this as east, of course. So, the electron is moving, velocity of the electron is here. So, இது
it experiences a force perpendicular to the direction and out of the plane of paper. The magnetic field will be towards west. Of course, it will be towards west. West is the right answer, sir. So, question number 31. The susceptibility of a diamagnetic substance என்னன்னு கேட்குறாங்க. இது என்னன்னா susceptibility of a diamagnetic material will be negative. What is இங்கே ஆனால் அப்படி கேட்டிருக்காங்கன்னா decrease with temperature, does not vary with temperature என்ன அப்படின்னு கேட்குறாங்க. Of course, it does not vary with temperature. That's the right answer. So, all superconductors are diamagnetic material. ஒரு மெட்டீரியல் சூப்பர் கண்டக்டராக இருக்கணும்னாலே அது என்னவா இருக்கணும் சார்? மேக்னெட்டிக்காக தான் இருக்கணும். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ரைட்டான ஆன்சர் என்னன்னா does not vary with temperature. That's the right answer. Ferromagnetic materials are used in transformer. Why? அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பேசிக்காக இதுக்கு என்ன ஆன்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ பெர்மிபிலிட்டி அண்ட் ஹை ஹிஸ்டரிசிஸ் லாஸ். ஹிஸ்டரிசிஸ் லாஸ் ஹையாக இருக்கும், ஆனால் கண்டிப்பாக ஹிஸ்டரிசிஸ் லாஸ் லோவாக இருக்கணும். ஸோ லோ ஹிஸ்டரிசிஸ் லாஸ் அண்ட் ஹை பெர்மிபிலிட்டி இஸ் அ ரைட் ஆன்சர். இது வந்து புக்கில் இருக்க ஒரு கொஷின் தான். ஸோ 32 பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் சி. தட் இஸ் 3 இண்டக்டர்ஸ் ஆர் கனெக்டட் ஆஸ் ஷோன். த ரிசல்டன்ட் இண்டக்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சம் பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கேயே சால்வ் பண்ணிடலாம். ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்குது. ஸோ பேரலாக இருக்குது அப்படிங்கும்போது வில் சால்வ் இட் as maybe I'll write it here 1/LP is equal to 1/L1 plus 1/L2. அதாவது இது ரெண்டும் ரைட்டா, இந்த ரெண்டு மட்டும் பேசுவோம். ஸோ 1/LP is equal to 1/0.5 plus 1/0.5 or 1/LP is equal to 1/0.5 னா 1/2 அப்படின்னு போடலாம். ரைட். So 2 plus 2 4 1/LP. அப்போ LP is equal to 1/4 or LP is equal to 0.25. அதாவது இந்த ரெண்டோட டோட்டல் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.25. ஸோ இது ரெண்டு எப்படி இருக்குது? சீரீஸில் இருக்குது. அஃப்கோர்ஸ் ஹென்ரி அதோட யூனிட். இதுவும் எப்படி சார் இருக்குது? சீரீஸில். அப்போ என்ன பண்ணும்? 0.65 ப்ளஸ் 0.25 ஹென்ரி. ஸோ 0.90 ஹென்ரி. ஸோ த ரைட் ஆன்சர் வில் பி ஆப்ஷன் பி சார். ஓகே. ஸோ a metallic shell has a point charge plus Q kept inside its cavity. The correct representation of the electric lines of force will be metallic shell positive charge. So positive charge அப்படின்னா it will be directed radially outwards அப்படின்ட்டு இருக்கு. இதில் 2-3 இருக்குது சார், எல்லாமே அவுட்வேர்டாக தான் இருக்குது. இதில் எது எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா has kept inside its cavity the correct representation. metallic ஷெல்லுக்குள்ள inside the metal it will be 0. சார் inside the metal மெட்டலுக்குள்ளார என்னவா இருக்கணும்? inside the metal அதோட வேல்யூ என்ன சார்? 0. மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஏன்னா எதுவுமே இருக்காது. இந்த இடத்துல எதுவுமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இட் இஸ் டேட்டட் ரேடியல் அவுட்வர்ட்ஸ். ஸோ த ரைட் ஆப்ஷன் வில் பி ஆப்ஷன் சி. ஏன் சார் இது இருக்காது அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஹியர், நத்திங் இஸ் ஹியர். இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் டோட்டலி ராங். இங்கே பார்த்தீங்கன்னாலும் இட் இஸ் ஏன்னா இந்த இடத்துல வந்து என்ன அது இன்சைட் த கேவிட்டி இட் வில் பி 0. அதனால தான் வந்து இது தவறு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரேடியல் அவுட்வர்ட்ஸ் இங்கே வெளியே எதுவுமே இல்லை, அதனால தான் இது தவறு. ஸோ த ரைட் ஆன்சர் வில் பி ஆப்ஷன் சி. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கொஞ்சம் ட்ரிக்காக இருக்கும், யோசிச்சு பண்ணுங்க. கொஷின் நம்பர் 35. தி எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் A and B is அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வெரி ஈஸி, ஆல்ரெடி நிறைய வாட்டி பண்ணியிருப்போம், நீங்கள் நிறைய வாட்டி பண்ணியிருப்பீங்க. ஏ இருக்குது, இங்கே ஒரு 12 மைக்ரோஃபேரட், இங்கே ஒரு 12 மைக்ரோஃபேரட். அதாவது இது ரெண்டு இங்கே போடுறேன் 12 மைக்ரோஃபேரட் அண்ட் திஸ் இஸ் அகெயின் 12 மைக்ரோஃபேரட். ஓகே. ஸோ இது வந்து 6 மைக்ரோஃபேரட். இது வந்து பிங்கிற பாயிண்ட். சரி, இந்த டயக்ராம் அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன் சார். ஸோ இது ரெண்டும் எப்படி இருக்குது? சீரீஸில் இருக்குது. கெப்பாசிட்டர் சீரீஸில் இருந்ததுன்னா என்ன 1/12 + 1/12 ஆர் C/N அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் சீரீஸில் இருக்கும்போது. ஸோ இதோட எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டோட மட்டும் 12 இருக்குல்ல, இந்த டயக்ராமில் இதோட மட்டும் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 6. ஸோ இது 6, இது 6, இது ரெண்டுமே எப்படி இருக்குது? பேரலில் இருக்குது. ஸோ 6 + 6 is 12. ஸோ த ரைட் ஆன்சர் வில் பி என்ன சார்? இது மேலே இது இப்படி வருதா 6. ஸோ இந்த 6 இங்கே வந்துடுது, இந்த 6 மைக்ரோஃபேரட் கீழே வந்துடுது. இது ஏ, இது என்ன சார்? பி. பேரலாக இருக்குது. கெப்பாசிட்டர் பேரலாக வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். C1 + C2ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். 6 + 6 வந்து என்ன சார்? ஸோ கெப்பாசிட்டர் பேரலாக இருக்கும்போது CP = C1 + C2. CP = C1 + C2. அப்போ 6 + 6 is what sir? 12. Okay, so this is our answer. The figure shows electric lines of force emerging from a charged body. The electric field at the point A and B are EA and EB. Then இந்த பாயிண்ட்ல இருக்குது EA, இந்த பாயிண்ட்ல இருக்குது என்ன சார்? EB. அப்போ எதுன்னு கேட்குறாங்க.
இது வந்து EA, இது வந்து EB. இதெல்லாம் வந்து க்ளோஸ்லி பேக்கட். அப்போ EB இஸ் கிரேட்டர் தென் EA. ஸோ த ரைட் ஆன்சர் வில் பி ஆப்ஷன் பி. EB எங்கே பக்கமாக இருக்கோ அதுதான் வந்து அதிகமான ஃபீல்டுன்னு அர்த்தம். ஸோ EB இஸ் கிரேட்டர் தென் EA. தட்ஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. So getting back to question number 30, so the net charge on a charged capacitor is definitely na sir 0. The book irukka or idudha is definitely 0. Which of the following velocity time graph represents a practical situation for a particle in one dimensional motion? Idhula edu appdin kettirukanga. So idu portharaikum the right answer is option C. Okay, in the time in the velocity, so it as far as one dimensional motion is concerned, it will keep on varying. That's the right answer. As far as question number 39 is concerned, the time of flight of a projectile launched upwards from ground level is t, the maximum height attained by it is அப்படினு கேட்டிருக்காங்க. இந்த சம் ரெண்டு மூணு மெத்தட்ல பண்ணலாம். Let's see how it goes. H is equal to u square sin square theta by 2g. T is equal to 2u sin theta by g. So t square oda value pathina 4u square sin square theta by g square. So let us have this as equation 1, this as equation 2, and of course this as equation 3. Sir konjam fast ah nadathana nenikadinga. The YouTube idhula konjam speed ah irundha dhaan irukum. So definitely neenga pass panni paarenga. Vera edha doubts undha kandipa kelunga. Let us find what is, let us divide equation 1 by 3, right? Or what you get is h by t square value enna appdin paapom. Appo h oda value enna u square sin square theta divided by 2g into g square. Appo t square ku badilu appdiye reverse eludikren. So g square by 4 u square sin square theta அப்படின்ட்டு இருக்கு. So let us see what are the things that will get cancelled ன்னு பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜியும் ஜி ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுது. Of course sin square theta cancel ஆகிடும். U square and U square will get cancelled. So our answer will be h by t square will be g by 8. அவங்க டைம் ஆஃப் ஃப்ளைட் வந்து டீன்னு கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த ஹைட்டுன்னு கேட்குறாங்க. ஹைட் இஸ் ஈக்குவல் டு g into t square by 8. g into t by 8. ஹைட் தான் கேட்டிருந்தாங்க. h is equal to g into t square by 8. Okay, so this is our answer. இது என்ன ஆப்ஷன் அப்படின்ட்டு திரும்பவும் ஸ்லைடில் போய் பார்த்துக்கலாம். போன தடவை நமக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம். h by t square is equal to g by 8. அப்போது h தான் கேட்டிருந்தாங்க. h is equal to g t square by 8 அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்கே ரைட்டான ஆன்சர் 1 by 8 gt square. Okay sir. Let's go to the next sum. An alpha, so question number 40, an alpha particle and a proton enters a uniform magnetic field with the same velocity. The ratio of radii of their circular paths will be என்னன்னு கேட்டிருக்காங்க. Let us work it. So R is equal to mv by qb. This is our formula. This is my equation number 1. So alpha na R alpha is equal to mass of alpha particle into velocity, same velocity அப்படின்ட்டாங்க. v அப்படியே வச்சுக்கலாம். Q charge of an alpha particle, B யும் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இதுவும் சேமாக தான் இருக்குது. ஸோ இது பிரச்சனையே இல்லை. அப்போ RP இது வந்து ஈக்குவேஷன் 2. ஸோ RP இஸ் ஈக்குவல் டு MP இன்ட்டு V டிவைடட் பை QP இன்ட்டு B. ஸோ ரேஷியோ ஆஃப் ரேடியை ஆஃப் சர்க்குலர் பாத்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ R alpha by RP இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபாக்கு என்ன சார் வரும்? m alpha by q alpha into qp by mp. இது ரேடியஸ் கீழே இருக்கிறதால இன்வர்ஸ் ஆகிடுது. ஸோ மாஸ் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இஸ் 4 times the mass of proton. Charge of alpha particle is 2 times the charge of a proton. So qp divided by mp. ஸோ இங்கே என்னெல்லாம் கேன்சல் ஆகும் சார்? mp, mp, qp, qp will get cancelled. So 4 by 2, this is equal to 2. So 2 by 1. So 4 by 2 na 2 by 1. So 2:1 is the right answer. Okay sir. So going to the next sum, a bar magnet is dropped vertically through a horizontal copper ring with its length along the axis of the ring. A bar magnet is dropped. Okay, the acceleration of the magnet is அப்படினு கேட்க. This here horizontal copper ring. இதில் வந்துட்டு ஒரு பார் மேக்னெட் ட்ராப் பண்ணுறோம். இப்படி ட்ராப் பண்ணுறோம். இது நார்த் போல், இது வந்து சவுத் போல் ட்ராப் பண்ணுறோம். வாட் வில் ஹேப்பன்?
there is a change in magnetic lines of force. Whenever there is a change in magnetic lines of force, automatically an electromagnetic induction, EMI is induced. EMI, what will be the direction of EMI? It will be so as to oppose the cause causing it. எதனால வருதோ அதை காஸ் பண்ணும். இது இப்படி போகுதுன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இட் வில் ஸ்டாப். ஸோ இட் வில் பி லெஸ் தென் ஜி. இந்த ரைட் ஆன்சர் என்னன்னா, இந்த மேக்னெட் போகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு EMI இன்டியூஸ் ஆகும். EMI இன்டியூஸ் ஆகும்போது என்ன நடக்கும்? இட் வில் பி இன் தி டைரக்ஷன் ஆஃப் தி காஸ் காசிங் இட். இட் வில் பி அகெயின்ஸ்ட் டைரக்ஷன் ஆஃப் தி காஸ் காசிங் இட். மேக்னெட் கீழே போகிறதால வருது, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் வந்து இன்டியூஸ் ஆகும். ஸோ இட் வில் ஸ்டாப் ஆர் இட் இந்த போகிற வெலாசிட்டி வந்து குறைச்சிட்டே இருக்கும். ஐடென்டிஃபை த கேட் ஃபார் த கிவன் ட்ரூத் டேபிள். y இஸ் ஈக்குவல் டு போடணும் என்ன அப்படின்னு கேட்குறேன். y இஸ் ஈக்குவல் டு a டாட் b ஹோல் பார். ஸோ 1.0 is 0, 0 bar is 1 வந்துடும். 0.0 is 0, 0 bar is 1 இதுவும் வந்துடும். 0.1 is 1, 1 bar. 0.1 is 0, 0 bar is 1. So again it will come. So 1.1 is 1, 1 bar is 0. It will come. So the right answer will be NAND gate. NAND gate is the right answer. The angle between instantaneous displacement and acceleration during the retarded motion is. So what is the angle between displacement and velocity? Na pi by 2. The angle between, sir, displacement and velocity க்கு angle என்ன அப்படின்னா pi by 2, sir. Displacement and velocity க்கு என்ன angle-னா pi by 2. Velocity and acceleration க்கு என்ன angle இருக்குன்னா pi by 2. So what is the angle between displacement and acceleration கேட்குறாங்க. It will be pi. Right, sir? The answer will be pi. Okay, I hope you got this. Sir, getting back to this question, இந்த கொஷின்ல பார்த்தீங்கன்னா a bar magnet ட்ராப் பண்ணுறாங்க சார். நல்லா பாருங்க, ஒரு பார் மேக்னெட்டை இந்த மாதிரி இதில் ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ லெட் அஸ் ஹேவ் திஸ் as magnet. ஸோ இது வந்து நார்த் போல், இது வந்து சவுத் போல். இந்த வழியாக குறையும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் மாறிக்கிட்டே வரும். When magnetic lines of force changes, automatically what happens? A flux, there is a change in magnetic lines of force, or the flux changes. Whenever there is a change in flux, automatically an EMF, the electromagnetic force is induced. Electromagnetic force induced ஆகும்போது, what will be the direction of electromagnetic force? The direction of electromagnetic force will be opposite to the cause causing it. The direction of electromagnetic force will be opposite to the cause causing it. அதனால இது மேக்னெட் இப்படி போகுது, அதனால் வர எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். இது எதனால் வருதோ அதை எதிர்க்கும். ஸோ இது கீழே வரதை தடுக்கும் அப்படின்னா கீழே சாதாரணமாக விட்டாலே ஜி ஃபோர்ஸில் கீழே வந்துடும், ஆக்சிலரேஷன் வித் கிராவிட்டியில் கீழே வந்துடும். அதை இது அப்போஸ் பண்ணுறதால இட் வில் பி டெஃபினெட்லி லெஸ் தென் ஜி. தட்ஸ் அ ரைட் ஆன்சர். ஓகே, தி ஆங்கிள் பிட்வீன் தி வெக்டர்ஸ் ஏ அண்ட் பி என்ன அப்படின்னு கேட்குறாங்க சார். ஸோ ஏ கிராஸ் பி அப்படின்னு போடுங்க. ஸோ இது போடுங்க, I J K. A ஓடுது 2 -3 4 and this is -6 9 and -12. இதை போட்டு சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிங்கன்னா your answer will be 0 degree தான் வரும். The right answer will be 0. You can solve it on your side. சரி, இது எப்படி பண்ணணும் சார்? கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ என்ன வரும் சார்? I J K. ஏக்கு என்ன இருக்குது? 2 -3 4. இதுக்கு சார் -6 9 and -12. யூ கெட். சால்வ் பண்ணால் உங்கள் ஆன்சர் வந்து 0. ராங் ஸ்டேட்மெண்ட். த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இஸ் கன்சர்வேட்டிவ். ராங் ஸ்டேட்மெண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இஸ் கன்சர்வேட்டிவ், அது ரைட்டு. டக்குன்ட்டு இதை அடிச்சு விட்றாதீங்க. அது ராங் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ அது ரைட்டு, அது நம்ம பிரச்சனை இல்லை. த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் டியூ டு ஹாலோ ஸ்பெரிக்கல் ஷெல் ஆஃப் யூனிஃபார்ம் டென்சிட்டி ஆன் அ பாயிண்ட் mass inside is 0. Right, sir? This is also right. The centripetal acceleration of satellite is equal to acceleration to gravity. அதனால தான் ஈக்லிபிரியத்தில் இருக்குது. That is also right. ஸோ எதுனா none of the above is a right one. இது மூணுமே கரெக்டாக இருக்குது. அப்போ எதுவுமே ராங்காக இல்லை. ஸோ பிக் அவுட் த ராங் ஸ்டேட்மெண்ட்னா none of the above is a right answer. So let's go to question number 46. A force of 8 Newton is used to rotate a circular wheel of diameter 32 centimeter from rest about its axis. If there is no friction, the angular acceleration produced is 1 radian per second square. The moment of inertia of the wheel, moment of inertia கேட்குறாங்க, is about the axis is அப்படின்னு கேட்குறாங்க. moment of inertia, that is they're asking you to find the value of I. ஐயோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, எஃப்பும் ஆரும் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க வேல்யூஸ் வச்சு தான் இந்த சம் அப்ரோச் பண்ண முடியும். எஃப்பும் டயாமீட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபா. ஐ கேட்டிருக்காங்க. ஸோ ஐ கேன் பி ரிட்டன் அஸ் வாட் சார்? டவ் பை ஆல்ஃபா கொடுத்துடலாமா? ஸோ இதில் ஆக்சலரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ கிடச்சிச்சு. டவ் மட்டும் கிடைச்சா போதும். என்ன வேணும் சார்? டவ்வோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும்.
right? So let me find. So tau is equal to F dot R. F ஓட வேல்யூ எவ்வளோ? ஃபோர்ஸ் 8 நியூட்டன் இன்டூ ரேடியஸ் எவ்வளோ? 32 டயமீட்டர் இருக்குது. அப்போ ரேடியஸ் 16 இன்டூ 10⁻². ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் டவ். லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். இங்கே பார்த்துக்கோங்க, I இஸ் ஈக்குவல் டு என்ன சார் போட்டிருக்கேன்? டவ் பை ஆல்ஃபா அப்படின்னு போட்டிருக்கேன். டவ் இஸ் 8 இன்டூ 16 இன்டூ 10⁻². லெட்ஸ் டூ இட் ஹியர் இட் செல்ஃப். ஓகே, ஸோ ஐயோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, டவுக்கு பதில் என்ன போடலாம் சார்? இங்கே இருக்க 8 இன்டூ 16 இன்டூ 10⁻² டிவைடட் பை ஆல்ஃபா. ஆல்ஃபா வேல்யூ எவ்வளோ சார் கொடுத்துருக்காங்க? பை 1. ஸோ வாட் இஸ் ஆன்சர் சார்? இதை அப்படியே பண்ணி பார்ப்போம். 8 இன்டூ 16 இன்டூ 10⁻². இதை மல்டிப்ளை பண்ணால் இங்கே ரைட் ஆன்சர் will be 1.28. ஸோ 1.28 kilogram per meter square. This will be the right answer. The work done is in rotating a body twice around an axis by applying a torque of 12 Newton meter is அப்படின்னு கேட்டிருக்காங்க. So work done is equal to tau into theta. So tau வந்து 12ன்னு கொடுத்துட்டாங்க. Twice அப்போ 2, ஒரு வாட்டி ரொட்டேட் பண்ணால் 360 degrees, that is 2 pi. So 12 into 4 pi, that is 48 pi, sir. That's the right answer. This is question number 47, sir. Let's go to question number 48. In a potentiometer experiment, the balancing length with a cell is 360 centimeter. On shunting the cell with a resistance of 1 ohm, the balancing length becomes 180 centimeter. The internal resistance is, so internal resistance small r is equal to capital R into, so internal resistance small r is equal to capital R into L1 by L2 minus 1. So capital R is equal to 1 into L1 value 360 by 180 minus 1. So what you get is 180 by 180. Absolutely your answer will be 1 ohm. This solve panana, the answer will be 1 ohm. Okay. Going to 49th question. The energy stored in a current carrying coil is E if twice the current is passed through the coil of half the length as before, the other conditions unchanged, the energy stored will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. Energy stored E is equal to half Li square. This is my equation 1, sir. இப்போ ரெண்டாவது கேஸ், இது வந்து கேஸ் 1, அது கேஸ் 2 ஈல என்னன்னா half. ஓகே, அதே போட்டுட்டேன். இஃப் ட்வைஸ் த கரண்ட் வந்து டபுள் ஆயிடுச்சு, லென்த் வந்து ஹாஃப் ஆயிடுச்சு, அப்போ L/2 போட்டுக்கிட்டேன். இது 2 தான், 1/2 இன்டூ ட்வைஸ் த கரண்ட், அப்போ 2I த ஹோல் ஸ்கொயர். ஸோ என்ன சார் வருது? L/4, திஸ் L 2 into 2 என்ன ஆயிடுது சார்? 4. L/4 into 4I square. ஸோ இது ரெண்டு என்ன ஆயிடுது சார்? கேன்சல் ஆயிடுது. ஸோ வாட் இஸ் மை நியூ எனர்ஜி? E is equal to Li square. முதல் இருந்தது half Li square, இப்போ இருக்கிறது என்ன சார்? Li square. ஸோ இது E டேஷ்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் E டேஷ் இஸ் equal to half, முதல் இருந்து half போட்டேன். லென்த் என்ன பாதியாக பண்ணதான் L/2 போட்டேன். கரண்ட் டபுள் பண்ணதான் இங்கே 2 போட்டேன். ஸோ இந்த 2 மல்டிப்ளை 4 ஆயிடுச்சு. ஸோ L/4 into 4I square. ஸோ Li square. ஸோ E டேஷ் வந்து Li square, E வந்து half Li square. அப்போ வந்து என்ன ஆயிடுச்சு சார்? டபுள் ஆயிடுச்சு. ரைட் ஆன்சர் வில் பி 2E. ஓகே, லெட்ஸ் கோ டு கொஸ்டின் நம்பர் 50. Which among the following is incorrect அப்படின்னு கேட்குறாங்க. 1 calorie is equal to 4.2 joule. That is right. So the right answer will be, தப்பான ஆன்சர் என்னன்னு கேட்குறேன். 1 erg is equal to 10⁻7 joules. Okay. I hope you have enjoyed this entire 50 questions. இதே மாதிரி நிறைய வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஏதாவது ஒரு கமெண்ட் போடுங்க. ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் போடுங்க. ரைட். தேங்க்யூ.